2 நாளாவே சோசியல் மீடியாவை எடுத்தீங்கனாலே நம்ம விஜய் மாமா மாநாட்டில் வச்சு ஒரு செல்ஃபி போஸ்ட் வீடியோ எடுத்து அதை வந்து அவர் இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்தில் பதிவு பண்ணியிருப்பார்ல. அந்த வீடியோ 10 கோடி வியூஸ்க்கு மேலே போயிருச்சு. இப்போ அது 12 கோடி வியூஸ் கிட்ட போகுது. இந்த ஒரு விஷயம் தான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏங்க அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போடுவார், அவருக்கும் 10 கோடிக்கு மேலே வியூஸ் போயிருக்கு. ஏன் இதை விட நிறையவே போயிருக்கு. திவாகருக்கு கோடிக்கணக்கில் வியூஸ் போயிருக்கு. ஏன் நம்ம டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு நிறைய வியூஸ் போயிருக்கு. இது உச்ச நடிகர் விஜய்க்கு போவாதா? அப்படிதான் நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான விஷயம் போகாதுங்க. அதான் உண்மை. ஏன் அப்படின்னா இது வெறும் ஒரு மாநாடு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் தான் மேக்ஸிமம் வந்துட்டு தெரியும். தமிழ்நாட்டில் மொத்த பாப்புலேஷன் 8 கோடி. 8 கோடியில் 4 கோடி பேர் கிட்ட தான் ஃபோனே இருக்கும். அந்த 4 கோடியில் 2 கோடி பேருக்கு தான் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறதே தெரியும். அதில் 1 கோடி பேர் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ அதில் 1 கோடி வந்திருக்கணும். மிச்சப்படி இவனுக்கு வந்து சவுத் இந்தியாவில் ஃபேன் பேஸ் அதிகம். அதுக்கு ஒரு 2 கோடி வச்சுக்கோங்க. நார்த் இந்தியா உலகம் முழுக்க 2 கோடி. அப்போ 5 கோடி தானே வந்திருக்கணும். இது ஒன்றும் பெரிய படமும் கிடையாது, ஹைப் ஏற்றுற அளவுக்கு எந்த விஷயமும் கிடையாது. அப்போ என்ன இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நோண்ட ஆரம்பிக்கும் போது லைக் ஓப்பன் பண்ணோம். லைக் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஹிந்திக்காரன் கமெண்ட் பண்ணியிருக்கான். இந்த நாய்க்கு எங்கே ஹிந்தியில் ஃபேன்ஸ் இருக்கு? லியோ படம் 160 கோடி அடிச்சிருக்கு. இந்த நாய்க்கு ஹிந்தியில் ஃபேன்ஸ் இருக்கா? எல்லாம் எதுக்குடா பான்பராக் போட்டு துப்புறவனா வரான்? தமிழ்காரங்களே இல்லை, ஒரு 5-6 பேர் கூட இல்லை. என்னடா இது அப்படி சொல்லி புரியல நமக்கு. சரின்னு சொல்லி கமெண்ட்ஸை பார்த்தா, கமெண்ட்ஸ் இவ்வளோ வந்திருக்கேன்னு கமெண்ட்ஸை பார்த்தா ஒருத்தர் ஃபயர் மட்டும் 400 கமெண்ட் ஃபயர் விட்டுருக்கான். என்னடா பண்ணியிருக்க? எதுக்கு எல்லாமே எனக்கு ஒன்று புரியல. இவனுக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபேன் பேஸ் அதிகம், தமிழ்நாடு தான் மாநாடு பார்க்க போகிறாங்க. எதுக்கு பான்பராக் போட்டு துப்புறவெல்லாம் இதுக்கு நடுவில் வந்துக்கிட்டே இருக்கான்? அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கும்போது, இன்ஸ்டாகிராமில் வியூஸை பூஸ்ட் பண்ணுறதுக்குன்னே சில கம்பெனிஸ் இருக்குதான். அவங்ககிட்ட நீங்கள் போய் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபா வியூஸு. அந்த மணிக்கு சில ரூபாக்கள் கொடுத்தீங்கன்னா வியூஸ் வாங்கிக்கலாம், லைக்ஸ் வாங்கிக்கலாம், கமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாமா. அந்த மாணிக்கு இருக்கிறவங்கிட்ட போய் விஜய் மாமா காசு கொடுத்து வியூஸை வாங்கி, லைக்ஸை வாங்கி, கமெண்டை வாங்கியிருக்கான். துப்பணும், அவன் மூஞ்சில துப்பணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு? நீ எல்லாம் ஒரு தலைவன்? நீ ஊழலை பற்றி பேச வந்துட்ட. நீ பேசாம என்ன சொல்றது? எங்க இதுக்கு மட்டும் 5-6 கோடி செலவு பண்ணியிருக்காங்க உங்க விஜய் மாமா. நான் ஒன்றும் ப்ரூஃப் இல்லாமல் பேசுகிற அணில் குஞ்சுகளா கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டினீங்கன்னா அசிங்கமாயிரும் சொல்லிட்டேன். மாநாட்டில் வச்சு உன்னோட தொண்டர்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு காயமாயிருக்காங்க. எல்லாமே உனக்கு தெரியும். அதுக்கு நீ ஒரு அறிக்கை விடலை. அறிக்கை கூட விட வேண்டாம்டா. அவனுக்கு போய் நீ காசு கொடுக்கலாம்ல. 5 கோடி இந்த மாணிக்கு உன்னோட ஃபேக் ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட போய் காசு கொடுக்கலாம்ல. அதுக்கு உன் மேலே இப்போ வழக்கு, உன்னோட தொண்டர்களே உன் மேலே வழக்கு தொடறாங்க. இதெல்லாம் எந்த உலகத்தில் இந்த மாணிக்கு நடக்கவே நடக்காது. அவன் தலைவன் மேலே அவன் தொண்டனே எவனாவது போய் கேஸ் கொடுப்பானா? கொடுக்குறான். நீ பண்ணுறனால உனக்கெல்லாம் கொடுக்குறான். உலக வரலாற்றிலே நடக்கும். இப்போ நீ என்ன சொல்லுவா? அவன் டிஎம்கே காரம்ப. இந்த பொழப்புக்கு நீ வந்துட்டு 4 பேர் இதை வாங்கி ஏதாவது செஞ்சுக்கலாம். மாநாட்டில் மட்டும் பேசுறல, அவங்க தான் என் உயிராச்சே, என் நெஞ்சில் குடியிருக்கும், எதுலேயே குடியிருக்கும்னு. உன்னோட நெஞ்சில் குடியிருக்கிறவங்களுக்கு உன்னால காசு தர முடியாதா? நாங்கள் சிவகாசியில் வந்துட்டு ஃபயர்ஒர்க்ஸ் பண்ணுறோம். அந்நேரம் யாராவது இறந்தா கூட அந்த அவ்வளோ சின்ன இடத்த வச்சிருக்க ஃபயர்ஒர்க்ஸ் ஓனரு இறந்தவங்களுக்கு 10 லட்சமும் இவங்களுக்கு வந்து 2.5 லட்சமும் கொடுப்பாங்க. நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க, கோடி கணக்கில் சம்பாதிக்கிறல, அதில் கொஞ்சம் கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவ? ஏன் காசுனா இப்படி பிசாசா அலையிற விஜய் மாமா? ஏன் இந்த இதுக்கு 5 கோடி செலவு பண்ண முடியாதுக்கு உன்னோட தொண்டர்களுக்கு ஏன் 1 ரூபா செலவு பண்ண மாட்டேங்கிற? அப்போ அவங்கள நீ ஓட்டுக்காக தான் யூஸ் பண்ற அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுக்கணும் அப்படி சொல்லி நான் வந்து கேட்குறேன். இப்படிப்பட்ட ஊழலை பண்ற தற்குறி வெற்றி கழகத்தோடைய தலைவரான விஜய் மாமா 2026 எலெக்ஷன்ல ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனா எவ்வளவு ஊழல் நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஊழல் நடக்குதா நடக்கல அதெல்லாம் மேட்டரே இல்லை. இவன் கவுன்சிலர் கூட ஆகல, இன்னும் ஆஃப்டர் ஆல் கவுன்சிலர் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு பண்றான். இப்போ இவன்லாம் சிஎம் ஆனா என்ன பண்ணுவான்? நாட்டையே வித்துட்டு போயிடுவான், தமிழ்நாட்டையே காசுக்காக. இவனெல்லாம் சத்தியமா வளர்க்காதீங்க. ஆனா ஒண்ணுங்க, மாநாடு எத்தனையோ நாள் நடந்து முடிஞ்சாலும் எனக்கு வந்துட்டு கண்டென்ட்டே இல்லாமல் சுத்திக்கிட்டு இருந்தேன். கண்டென்ட் கொடுத்த விஜய் மாமாக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா பை.